ஜனநாயகன் நேத்து சென்னை ஹைகோர்ட்ல நம்ம கேஸ் ஹியரிங் வந்துச்சு. டேட்டே சொல்லாம இப்போ ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு தள்ளி வச்சிருக்காங்க. அடுத்து ஹியரிங் எப்ப நடக்க போகுது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி இல்லன்னாக்கா, குடியரசு தினத்தை முன்னிட்டு அது நடக்காது. அது குடியரசு தினம்லாம் தாண்டி எப்போ நடக்கும்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டேட் எதனா அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆனாலும் சரி, ஏன்னா ரூமரா வெளி வந்தாலும் சரி, நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இப்போ நம்ம ஜனநாயகன் திரைப்படத்துக்கு இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன டேட்ல படம் வரல. சென்சார் கிடைச்சிருந்தா ஜனவரி 9 படம் வந்திருக்கும். இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. சென்சார் கிடைக்குமா? கிடைக்காதா? அவனுங்க என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. அது ஒரு பிரச்சனை. ஆனா, இப்போ புதுசா இன்னொரு பிரச்சனை என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் படம் ரிலீஸ் ஆயிடும். கொஞ்ச நாளா தள்ளி போகும் அப்படின்ற மாரி தான் கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. பட் ஆனா, இப்ப நடக்கிறத பார்த்தாக்கா ரொம்ப பெரிய பிரச்சனையா போகும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேவிஎன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களாமா. சார் நாங்க ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட்லாம் உங்களுக்கு குடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம வட்டி ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எல்லாருமே ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ எங்ககிட்ட வட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களால இது தாங்க முடியாது. நீங்க தான் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமௌண்ட் வந்து வட்டியோட திருப்பி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணு சீக்கிரமா படத்த ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா எங்க பணத்த ரீஃபண்ட் பண்ணுங்க. ஐ மீன் பெனால்டியோட ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி கேட்கறாங்க. ஏன்னா, படத்த வச்சுக்கிட்டு அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லல. படத்த ரிலீஸ் பண்ண முடியல, சென்சார் கிடைக்கல. அதுதான் ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் பிரைம் தரப்புலயுமே ஒரு பெரிய சம்பவத்த பண்ணிட்டாங்க. என்னன்னா, நீங்க ஏன் இந்த படத்த இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்கீங்க? இந்த டேட்ல படம் கொண்டு வரீங்க. இந்த டேட்ல நீங்க ஸ்ட்ரீம் பண்ணுங்கன்னு சொல்லி தானே படத்த என்கிட்ட வித்தீங்க. ஆனா இன்னும் படம் ரிலீஸ் பண்ணாம இருக்கீங்களே! சீக்கிரமா நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி இல்லனாக்கா, நாங்க உங்க மேல லீகலா நோட்டீஸ் குடுப்போம் அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா, ஒரு எல்லாருமே பெரிய 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 அமௌண்ட் குடுத்து தான் இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகா வந்து அங்க ஓன் ரிலீஸ் அத விட்டுருங்க. தெலுங்கானா, ஆந்திரா எல்லாமே ஓவர்சீஸ் முதற்கொண்டு எல்லாருமே பெரிய பெரிய அமௌண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால, இப்போ இந்த மாரி ஒரு சட்ட சிக்கல்ல இருக்கு. இந்த ஒரு விஷயத்த தான் நேத்து கோர்ட்லயுமே எடுத்து வச்சாங்க. எல்லாருமே பெரிய பெரிய விலை குடுத்துருக்காங்க. எல்லாரும் இப்போ பெனால்ட்டியோட கேட்டா என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. கேட்ட உடனே எல்லாருமே கிளம்பி போய் இப்போ காசு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைய எப்படி முடிக்க போறாங்கன்னு தெரியல. ஓடிடிலயும் ஒரு பிரச்சனை, தியேட்டர்கள்லயும் பிரச்சனை, சென்சார் வாங்குறதுலயும் பிரச்சனை. எல்லாமே பிரச்சனையில இருக்கு. படம் எப்போ வரும்னு தெரியல. அதுவும் பிரச்சனை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.